7-1 8-1 ஆக்கிட்டாங்க இந்தியா. இன்னைக்கு மேட்ச்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நான் இந்த வீடியோல ஃபுல்லா சொல்றேன். இது விக்கி டாக்ஸ். இந்தியா vs பாகிஸ்தான். வழக்கம் போல இந்தியா டாஸை தோத்து இந்தியாவுக்கு பேட்டிங் கொடுத்தாங்க. அபிஷேக் சர்மா திருப்பி டீமுக்குள்ள அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் ஓப்பனிங். பாகிஸ்தான் டீம் கேப்டன் சல்மான் ஆஹா பவுலிங்க்கு வந்த 4வது பாலே அபிஷேக் சர்மா விக்கெட் எடுத்துட்டாங்க. ஓகே, பிரஷர் தான் இந்தியா அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இஷான் கிஷன் ஒரு பாக்கெட் டைனமைட் கூட சொல்லலாங்க. 77 runs ஆஃப் 40 balls. 8 overs இந்தியாவோட ஸ்கோர் 82. பட் இஷான் கிஷன் 70 runs. அவரை மட்டும் தனியாக ஆடிட்டு இருந்தார். ஒன்ஸ் அவரோட விக்கெட்டை எடுத்த அப்புறம் திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் கொஞ்சம் ஸ்லோவாக அண்ட் ஸ்டெடியாக கொண்டு போனாலும் சாயிம் ஐப் அவர் தாங்க இஷான் கிஷன் விக்கெட்டும் எடுத்தாரு. திலக் வர்மா அண்ட் ஹர்திக் பாண்டியாவோட விக்கெட்டை நெக்ஸ்ட் பால் எடுத்து இந்தியாவை இன்னும் ப்ரெஷருக்கு கொண்டு போனாங்க. உள்ளே வந்த சிவம் டூபே, சூரியகுமார் கூட நல்ல பார்ட்னர்ஷிப் கொண்டு போயிட்டு ஒரு டீசெண்டான டோட்டல் 145-150 ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வந்தாங்க. உஸ்மான் தாரிக் மோஸ்ட் டாக்ட் பவுலர், ரொம்ப பேசப்பட்ட பவுலர் அவரோட ஆக்ஷனுக்காக. அவரோட ஓவரில் சூரியகுமார் யாதவ் அவர் விக்கெட்டை இழக்க, அதாவது இந்த மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஓவர் மட்டும்தான் பேஸ். மற்ற 18 overs ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்பின். லாஸ்ட் ஓவரில் மறுபடியும் உள்ளே வந்தார் ஷைன் ஷா அஃப்ரிடி. அவர் ஓவரில் சும்மா சிவம் டூபே சரி, ரிங்கு சிங்கும் சரி பிரிச்சு 175 for 7 ஒரு இமாலயா டார்கெட். அதாவது இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் கிளாஷில் ஹையஸ்ட் எவர் டார்கெட் போஸ்டட் இன்னைக்கு தான் 175 for 7. அப்புறமா பேட்டிங் பாகிஸ்தான் அவங்களோட ஓப்பனர்ஸை ஃபஸ்ட்டு 2 ஓவரில் நம்மளோட பேஸ் பவுலர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தாங்க. இந்த பக்கம் ஹர்திக் பாண்டியா ஃபஸ்ட் ஓவர் விக்கெட் மெயின்டன் எடுத்தாலும் நெக்ஸ்ட் ஓவர் உள்ள வந்த பும்ரா ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்தாங்க. அந்த டீமோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் சையம் ஐயூப்பையும் அவங்க டீம் கேப்டன் சல்மான் ஆகாவையும் எடுத்துகிட்டு போயிட்டாரு. அப்புறம் உள்ளே வந்த பாபர் அசாம், உஸ்மான் கான் கொஞ்சம் போராடினாலும் பட் பாபர் அசாம் விக்கெட்டை அக்ஷர் பட்டேல் சும்மா சொல்லி வச்சு எடுத்தாங்க. உஸ்மான் கான் மட்டும் ஒரு பக்கம் ஃபைட் கொடுத்தாலும் அவர் கூட நின்று ஆட அந்த பக்கம் யாருமே இல்லை. இன்னைக்கு நம்மளோட பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் 2 wickets, பும்ரா 2 wickets, வருண் 2 wickets, குல்தீப் யாதவ் 1 wicket. அதாவது குல்தீப் யாதவ் இன்னைக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் மேட்சை சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா டாப்லேயே நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சு ரெஸ்ட் ஆஃப் த ஃபார்மாலிட்டிஸ் தான் நம்ம ஸ்பின்னர்ஸ் இன்னைக்கு பண்ணாங்க. அதுவும் இன்னைக்கு திலக் வர்மா, ரிங்கு சிங் கூட பவுலிங்க்கு வந்தாங்கன்னா பார்த்தாங்களேன். ஓவராலாக 18 overs 114 for all out பாகிஸ்தான். இந்தியா won by 61 runs and qualified for Super 8. சூப்பர் 8க்கு 2வது டீமாக குவாலிஃபை ஆகிறாங்க. ஃபஸ்ட்டு குவாலிஃபை ஆன டீம் வெஸ்ட் இண்டீஸ், செகண்ட் டீமாக இன்னைக்கு இந்தியா குவாலிஃபை ஆகிறாங்க. பாகிஸ்தானோட ரன் ரேட் அடி வாங்கியிருக்கோம். இப்போ நமீபியா பாகிஸ்தானை தோக்கடிச்சாங்கன்னா யூஎஸ்ஏக்கு நல்ல சான்ஸ் இருக்குது சூப்பர் 8க்கு. ஸோ அடுத்த மேட்ச் என்ன ஆக போகுது எல்லாமே உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.